அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலோ எபிசோட் 106 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா டோர்னமெண்ட் முடிஞ்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாவு இருக்கால, அவள் ஒரு சோல் பீஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்சானை கூப்பிட்டு பாய்சனை சரி பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், கீழே இருக்க அந்த ஒரு சோல் போனை எடுத்துக்கிட்டு பாய்சனை சரி பண்ணலான்னு போகிறான். போனவன் ஓங்கி ஒரு குத்து வைக்கிறாங்க. குத்தி தான் வந்து பாய்சனே வெளியில் எடுக்கிறான். இந்த பாய்சனை அப்சர்வ் பண்ண இவனோட அந்த உடஞ்சி போன சோல் போன் இருக்கு பாருங்க, அது வந்து ரெக்கவர் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த போப் பார்க்குறா, டேய் பாய்சன் மாஸ்டரால் கூட இந்த ஒரு பாய்சனை சரி பண்ண முடியல, இவன் மட்டும் என் கூட சேர மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னா இவனை கொல்றது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணிட்டான். இன்னொரு திசையில் இந்த சோல் ஹாலுடைய படைகள் இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தங்சான் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்து சொல்கிறான், இந்த மாதிரிங்க பாய்சனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திரும்ப நடந்து போகிறான்ப்பா. நடந்து போகும்பொழுதே அவன் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணுறான். என்னன்னா, இங்கே பவர்ஃபுல் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காங்க. இவனுக்கு என்னமோ நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. பர்பிள் டீமன் ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்குறான். எல்லார் பார்வையுமே ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு. யார் மேலடா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஷாவு மேலே. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்குமே ஒரு யோசனை. அப்படியே பொறுமையாக நடந்து போகிறான். ஆஸ்கார் எல்லாம் ஜாலியாக ஓடி வந்தால் கூட இவன் ரொம்ப ஒரு சீரியஸாக அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். அவனுங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஸ்ட்ரெயிட்டாக போனவன் ஷாவு பக்கத்தில் போய் நிற்கிறான்பா. இப்போது அந்த போப் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்குக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து எல்லாரும் ஹீல் பண்ணியிருக்கார் இல்லையா. அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் செரிமனி, ஏன்னா டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சு, அவார்ட் செரிமனி அப்படிங்கிறத பண்ணணும் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சோல் போன் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி கேப்டன் தான் போய் என்ன பண்ணணும், அந்த ஒரு அவார்டை வாங்கிட்டு வரணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து டீமுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க, ஸோ நீ போ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தங்சான் கிட்ட சொல்கிறாங்க. அவன் அப்படியே தயங்கி நின்றுட்டே இருக்கான். அப்போ மாஸ்டருமே என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல தங்சான், நீ போ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு தங்சானுமே நடந்து போகிறாங்க. அந்த ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அந்த போப் என்ன சொல்கிறா, நான் எதிர்பார்த்ததை விட நீ வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்க, நீ வந்து சோலோவில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. இவன் அப்படியே பார்க்குறான், ரைட்டு, இவன் வந்து எனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ் இது அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது. அதாவது இவன் மட்டும் இப்போ வேணாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா இவனை வந்து போட்டு தள்ளுருவாங்க. எல்லாருமே இவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பதில் சொல்ல போகிறான் அப்படிங்கிறத எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க வேண்டாம், அதாவது என் வாழ்க்கைக்குன்னு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், எனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது செட் ஆகாது, வேணாங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த போப்புமே பார்க்குறா, சரிப்பா உன்னோட ஃபியூச்சர் அச்சீவ்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் போனை கையில் கொடுத்துட்றான். இவனுமே அந்த சோல் போனை எடுத்துக்கிறான். ஆக்சுவலாக இந்த சோல் போனை இவன் மட்டும் வெளியில் வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு போனுக்காக மிகப்பெரிய பிரச்சனை கலவரமே உண்டாயிருக்கும். ஏன்னா ஒரு சோல் மாஸ்டருக்கு சோல் போன் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம். இவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு சோல் போனை கொண்டு போய் டீம் கிட்ட கொடுத்தா அங்கே இருக்கவங்க எல்லாருமே, இல்லை எனக்கு வேண்டாம், இது எனக்கு செட் ஆகாது, வேற யாருக்குன்னா கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. இவன் திரு முழிக்கிறான், என்னடா எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். இப்போ மாஸ்டர் உள்ளே வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் ஸ்பீடுக்குன்னு ஒரு போன் இருக்குது, அதை எடுத்து ஜூஜிங்க்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போனை அவளுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஃபயர் பேஸ்டு சோல் போன் ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம ஃபேட்டிக்கு கொடுத்துட்றாரு. கடைசியாக ஒன்று தான் இருக்குது, இதை வந்து ராங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்கிறா, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா அவங்களோட ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ட்ரைப். எங்கள் ட்ரைபில் இந்த சோல் போனுக்குலாம் பிரச்சனை கிடையாது, ஸோ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா எப்படி இந்த போன் அவளுக்கு செட் ஆகாது, நீ இன்னொரு சோல் போன் வச்சிருக்கல, அதை வந்து இவளுக்கு கொடுத்துரு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து இந்த இல்யூஷன் டைப்பு, அதுக்கப்புறமா இந்த சப்போர்ட் பிரான்ச் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துட்டு இந்த ஒரு சோல் போனை தங்சானுக்கு கொடுத்துட்றாரு. இப்போது அவள் வந்து பார்க்குறா, அவங்க அப்பாவுடைய ஃபேஸ் எல்லாம் சுத்தமாக சரியில்லை, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த சோல் ஹாலோடைய படைகள் இருக்காங்க பாருங்க, சுத்து போட்டுட்டே இருக்காங்க. இவர் யோசிக்கிறார், நீங்கள் இன்னைக்கு இந்த சண்டை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சண்டையாக இருக்க போகுது அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. இப்போ அந்த போப் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து சோல் போனெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிட்டிங்களா, அப்போது இந்த ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது அஃபிஷியலாக முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட அந்த 2 எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லி போய் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ன உடனே அவங்க 2 பேர் ஜம்ப் பண்ணிட்டு போகிறாங்கப்பா. அந்த டைமில் உள்ளுக்குள்ளே இந்த ஸ்வாட் மாஸ்டர் இருக்கார்ல சென்ஷன், அவர் வந்து தடுக்கிறாரு. தடுத்த உடனே அவங்க 2 பேர் வந்து திரும்ப போயிடுறாங்க. இப்போ வந்து நிங் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக முடிவு எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த போப் என்ன சொல்கிறா, இங்கே பாரு, நீ வந்து இதுக்குள்ளே வராத, நீ மட்டும் இதுக்குள்ளே வந்த அப்படின்னா உன்னை வந்து நான் சோலாலோட எதிரியாக பார்க்க வேண்டியிருக்கோம், ஸோ நீ வந்து உள்ளுக்குள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறா. இப்போ நம்ம மாஸ்டர் வந்து கேட்குறாரு, அவர் என்ன கேட்குறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்டர் தானே, அந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் கேள்வி கேட்குறாரு, எதுக்காக என்னோட ஸ்டூடெண்ட்டை பிடிக்கணும்னு பார்க்குறீங்க, இப்போ நீ வந்து அவளை பிடிக்கணும் அப்படின்னா பிடிச்சிக்கோ, ஆனால் என்ன காரணம்னு சொல்லிட்டு பிடி, என் ஸ்டூடெண்ட் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன
உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இந்த போப் என்ன சொல்கிறா பாருங்க, நான் ஏன் உன் ஸ்டூடெண்ட் மேலே கையை வைக்கணும்? அவள் உன்னோட ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இருந்திருந்தா நான் உள்ளுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவள் உன்னோட ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, ஏன் அவளே கேளு, அவள் முதல்ல மனுஷியே கிடையாது, அவள் ஒரு சோல் பீஸ்ட்டு, ஹியூமன் ஃபார்மில் இருக்க சோல் பீஸ்ட் அப்படின்னு உடனே சுற்றி இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சிங்க. அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. ஏன்னா யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது இல்லையா? நம்ம பாய்சன் மாஸ்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த ஒரு ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர் தான் இவருடைய ஆராவை வந்து வெளியில் வர விடாமல் தடுத்துருக்கு. இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா சோல் ஆளுக்கு இவர் வர விட்டுருக்கவே மாட்டார். அதை அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்தில் அந்த போப் என்ன சொல்கிறா, இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போன அந்த பீஸ்ட் நீ தானே, நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறா. அதாவது இவளும் இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுறது, அவங்களோட சுயநலத்துக்காக என்ன பண்ணாங்க, சோல் ரிங் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்க. இவ வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்டா. ஸோ இது வரைக்கும் இவங்க கிட்ட மாட்டாமல் இருந்த அவ டோர்னமெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கா, மாட்டிக்கிட்டா. இப்போ மூவ் ஆகி கேட்குறான், ஷாவு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் தங்சான் சொல்கிறான், எதுவும் கேட்காத, அவள் வந்து ஹியூமன் கிடையாது, அவள் ஒரு சோல் பீஸ்ட், ஓகேவா அப்படிங்கிறான். அந்த டைமில் ஷாவு கேட்குறா, உனக்கு முன்கூட்டியே தெரியுமா அப்படிங்கிறா. அதான் அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தெரியும். ஒரு வாட்டி அவன் அந்த ஒரு டீமன் ஐ அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அப்போவே அவன் பார்த்துட்டான். அப்போத்துலேருந்தே அவனுக்கு தெரியும் இவ வந்து ஹியூமன் கிடையாது அப்படிங்கிறது. இப்போ அர்லாங் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து சோல் பீஸ்டோ யாரோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ எப்போவுமே என்னுடைய பொண்ணு தான் அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து எங்கள் டீம், நாங்கள் எப்போவுமே வந்து ஒன்றா தான் இருப்போம், என்ன ஆனாலும் சரி நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தங்சானமே என்ன சொல்கிறான், இங்கே பேர் பெருசாக எதையும் போட்டு நீ குழப்பிக்காத, நீ வந்து சோல் பீஸ்டோ இல்லை ஹியூமனோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எப்போவுமே நீ வந்து எங்களில் ஒரு ஆள் தான், அது வந்து மாறவே மாறாது அப்படிங்கிறாங்க. அதான் அர்லாங் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு நடந்த அதே ட்ராஜடி இங்கே மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது பண்ணி இதை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்ன முடிவு பண்ணாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி நம்ம எல்லாரும் ஒரே டீம், கடைசி வரைக்கும் ஒன்றா நின்று சண்டை போடுவோம், இதை நம்ம ஒன்றா எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சோலாலே எதிர்த்து சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கப்பா. என்ன தில்லு பார்த்தீங்களா நம்ம ஆட்களுக்கு. போப் என்ன சொல்கிறா, ஓ இதுதான் உங்கள் ஆசையா, கவலையே படாதீங்க, உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறா. இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.